இப்போ இதுதான் வந்து கோயிலோட ஸ்டார்டிங், அதாவது என்ட்ரன்ஸு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேருன்னு பாருங்கள், அகோபிலிராய பெருமாள் கோயில். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு பழமையான கோயில். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த கோயிலோட பேக்ரவுண்டில் நம்ம போய் பார்க்கணும். பார்த்தீங்களா, இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு பழைய கால கோயில் ஒன்று இருக்கும், சிதலமடைந்த நிலையில் காணப்படும். இதே மாதிரி இது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணனூர் ஜமீன்தார் காலத்தில் கண்ணனூர் ஜமீன்தார் நேரடியாக வந்து வழிபட்ட ஒரு கோயில் தான் அந்த கோயில். இது வந்து மிகவும் சிதலமடைந்த நிலையில் இருக்கிறதுனால இது வந்து பராமரிப்பு கிடையாது. அதாவது இது யாருமே வந்து இந்த கோயில் இது இப்படி தான் இருக்குன்றது எதுவும் நினைவு கிடையாது. அதனால் மக்கள் அவங்களாம் வந்து இது ஒரு பாராக வந்து மாற்றி இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க நம்மளுடைய வழி சந்ததிகள். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே கட்டிட கலைகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாம் வந்து மிகவும் பழமையான கோயில். இதை பற்றி நான் யூடியூப்பில் செக் பண்ணதே வந்து ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கல்வெட்டு. கோயிலோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கோயில். இதனுடைய காலம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 1100 to 1200 வருஷம் பழமையான ஒரு கோயிலாக தான் இருக்குது. ஏன்னா இதனுடைய அந்த சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ இருக்கிற நடைமுறையில் கட்ட முடியாது. அந்தளவுக்கு எல்லாம் மிகவும் நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து செங்கல் கிடையாது, எல்லாமே சுண்ணாம்பு கல் பாறை அதில் வச்சு தான் கோயிலை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து கருவறையாக இருந்திருக்கணும். அதாவது இந்த இடம் வந்து கருவறையாக இருந்திருக்கணும். கோயில் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாருங்கள், அங்கே இருக்கிறது தான் வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு. அதுலேருந்து இங்கே வரைக்கும் கோயில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-16 சென்ட் பக்கம் வரும் இந்த கோயிலோடைய நீளம் மட்டும். எல்லாமே வந்து சிற்பங்கள் எல்லாமே பழைய காலத்தில் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் சுண்ணாம்பு பாறைகள் பூரா வந்து மிகவும் சிதலம் அடைஞ்சிருச்சு, பூரா இத்து போச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழியே போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. அதாவது ஒரு புயல் காற்று கொஞ்சம் இப்போ வேகமாக அடிச்சதுன்னா கீழே விழுந்துடும். இது நம்ம அந்த காலத்தில் கட்டினதுனால தான் வந்து இப்போ வரைக்கும் இந்த கோயில் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ இருக்கிற நம்ம அரசியல் சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கோயில் நினச்சாலும் கட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதுதான் வந்து இதுக்கு நேராக அந்த பக்கம் தான் கருவறை இருந்திருக்கணும், அதாவது சாமி உள்ளே இருந்திருக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு டிசைன் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிற்பங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு ஒரிஜினல் அது கிடையாது. என்ன ரீசன்னா, இது நமக்கு வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இதோட காலகட்டம் என்ன, இதோட வயசு என்னன்னு சொல்லிட்டு. பூராமே ரொம்பவே இடிஞ்சு எல்லாம் வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, பூராமே வந்து ஓவியம்தான். பார்த்தீங்களா, இது ஒரு கற்சிற்பங்கள். இவ்வளோ அழகாக ரெடி பண்ணிக்கலான்னு பாருங்கள்.